ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்துட்டு அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன். அக்காவுமே வர சொல்லியிருந்தா, நானுமே ஓட்டு போட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். சரி, ஒரு டைம் அக்காவையுமே பார்த்துட்டு வரலாம், பூவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றா. சரி, காமிச்சிட்டு வந்துடலான்ட்டு தான் நானுமே கிளம்பியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு புத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தோம். அதை வந்துட்டு நான் என்னால் அப்லோட் பண்ண முடியல, அப்படியே தான் இருக்குது. சரி, இந்த அக்கா வீட்டுக்கு போகிற வீடியோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்துட்டு கிளம்புனாங்க அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு. நேற்று வந்துட்டு ஈவினிங் டைம் போகலாம், காலை டைம் மதிய டைம்லாம் இங்கே போகவே முடியல. சரியான வெயிலுங்க, ரொம்ப முடியவே இல்லை. அது போவாரு நம்ம தூக்கிட்டு போகணுமா, ஆனால் வெயிலாக இருக்குதுங்க, போக முடியலைங்க. நேற்றுமே போக முடியல. சரி, இன்னைக்கு கிளம்பலான்ட்டு நான் 7 மணிக்கு எங்கள் அம்மா காலையில் போக சொன்னாங்க. காலையில் 7 மணிக்கு போ அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்மளால் கிளம்ப முடியலைங்க, ஏன்னா பூவா வேற கிளப்பி விடணுமா, அவனாலுமே கிளம்ப முடியலை. அதனால தான் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. அப்போவுமே வெயில் வந்துருச்சுங்க. இந்த வெயில் மேலே படாமல் ஓடிடலான்னு பார்த்தா முடியாது போல். பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு பாருங்களேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு நான் புத்தாண்டு காலையிலேருந்து நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஈவினிங் டைம் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு பூ வச்சுட்டு ரொம்ப சமாளிக்க முடியலைங்க, இங்கே ரொம்ப வேர்க்குதுங்க, முடியலை. மணி இப்போ 6 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்கு தான் போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன சளிச்சிட்ருக்குறேன்னா, இது வந்து பச்சரிசி மாவு தாங்க. பச்சரிசி மாவு ஊற வச்சு இதை மிக்சியில் அரைச்சிட்டு சளிச்சிட்ருக்கிறேன். இது எதுக்குன்னா, இன்றைக்கி புத்தாண்டு தானே, அதனால் வந்து மாவிளக்கு போடுவோம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு. எங்கள் ஊர் உள்ள கோயில் தான், மாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தான் இந்த மாவு நான் தான் சளிச்சிட்ருக்கிறேன். காலையிலேருந்து நம்மளால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. சரி, இந்த வீடியோவில் நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். மாவிளக்கு மாவுலாம் சாமிக்கு அம்மா தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோக்காக தான் நான் செய்கிறேன். நம்ம மாவிளக்கில் நான் வந்துட்டு செஞ்சு தருவாங்க, நான் கோயிலுக்கு போய் போட்டுட்டு வருவேன். அம்மா தான் இருந்துட்டு இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கணுமா, அதனால் வெல்லம் வந்துட்டு உடச்சி வச்சுருக்காங்க. உடச்சி குட்டி குட்டியாக வச்சு இதில் மிக்சியில் அரைச்ச நல்லா அரைச்சிக்கும், அதனால் உடச்சி வச்சுருக்கேன். மாவுமே நல்லா சளிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லை, லைட்டாக குறன்னு இருக்குது. அதுவுமே பாருங்கள் ஃபுல்லாக சிந்தி வச்சுருக்கேன் மாவு ஃபுல்லாக. அதுக்கு எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, மாவு இப்படிலாம் சிந்தி வைக்காத அப்படின்னாங்க. நல்லாவே வெல்லம் வந்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேங்க. இதில் நம்ம ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கலாம். நாங்கள் இப்படி தான் மாவிளக்கு போடுவோம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கலாம் பாருங்கள் ஓரமாக, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நெய் பிடிக்காதுங்க, எனக்கு மட்டும்தான் நெய் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி உரலில் போடுவாங்க எங்கள் அம்மா, உரலில் இடிப்பாங்க. இப்போ வந்துட்டு உரல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, மிக்சி இருக்கிறதுனால மிக்சியில் நம்ம அரைக்கிறோம். ரெடி பண்ணியாச்சு. இது வந்து வீட்டு சாமி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போய் அங்கே உள்ள ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம போய் போட்டு வரணும். இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறது மாவிளக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அம்மா வந்து பூஜை பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டாங்க. அதுக்கு நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கிறேன். நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீட்டு சாமி கும்பிடணும். அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம், டைம் ஆயிடுச்சுங்க. சாமி போட்டோவெல்லாம் தொடச்சிட்டேன், மதியமே தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூவெல்லாம் வாங்கி வச்சாச்சு, பூவுமே வச்சுட்டேங்க. எல்லாம் ரெடி பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாவிளக்கு போட்டு இங்கே வந்து நம்ம வந்து விளக்கு போட்டுக்கலாம். இங்கே நம்ம வந்துட்டு வீட்டு சாமி இருக்காங்களே, இந்த இருக்கிற அம்மன், அவங்களுக்குமே நம்ம வந்துட்டு மாவிளக்கு போடணும். சரி, வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே இருக்கிறதுல நம்ம எடுத்து வைக்கணும். இது வந்துட்டு மன்மத சுவாமி நம்ம பக்கத்தில் இருக்குது, அந்த சாமிக்குமே நம்ம வந்துட்டு சாமி கும்பிடணும். இந்த கட்டைப்பையில் வந்துட்டு மாவிளக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறேன், தேங்காய் பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஊதுபத்தி சாம்பிராணி சூடமெல்லாம் இருந்துச்சு, அதில் எல்லாத்துலேயுமே 2 எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா மாவிளக்கு போடுறதுக்கு நம்ம அது பண்ணணும். அடுத்து நம்ம வந்து அங்கே அர்ச்சனை பண்ணுவாங்கள்ல, அதுக்குமே நம்ம வந்துட்டு பண்ணணும். நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ மணின்னு பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. பார்த்தாங்க அப்படியே நம்ம ஊரையும் பார்த்துட்டு வாங்க. நான் வீடியோ எடுக்கலைங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுத்திருந்தா காமிச்சிருக்கலாம். நான் பாதி தூரம் வந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன். கோயிலுக்கு யார் யார் போகிறோம்னா, அம்மா, தம்பி, நான், அப்புறம் அண்ணன் பையன் சந்தோஷ் வரான். இவ்வளோ பேர் தான் நம்ம போகிறோம்.
புவாக்கு வெளியில் இந்த மாதிரி பயணமாக போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஆட்டோவில் போகிறதுன்னு ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு நான் பேண்ட் எடுத்து போடும்போதே அம்மா எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தான். பூவாவுக்கு எங்கே போனாலும் டான்ஸ் தாங்க. பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, ஆடிக்கிட்டு நிற்கிறான் பாருங்கள். நாங்களுமே சாமியெல்லாம் கும்பிட்டு மாவிளக்கெல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போகலாம். கோயிலை பாருங்கள், எங்கள் ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் வந்து திருவிழா நடக்குங்க. திருவிழா அப்போ வந்துட்டு ஒரு டைம் ராமர் தெரியுமா, கலக்க பகுதியார் விஜய் டிவியில் வந்துட்டு காமெடி பண்ணாங்களே, அவங்க வந்திருந்தாங்க. அந்த டைம்லலாம் நான் இங்கே இருந்திருந்தேன், பார்த்துருந்தேன். இன்றைக்கி நைட்டு என்ன ப்ரோக்ராம்னா காவடி ஆட்டம்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் நடக்குது. நாங்களுமே பானிபூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஆட்டோவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு மன்மத சுவாமி கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த கோயிலுக்கு தான் இப்போ அப்பா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்பா கோயிலுக்கு வரல, ஆனால் அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டே விளக்கெல்லாம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காய் பழம்லாம் கொண்டு வந்தோமா, அதை வச்சு சாமி கும்பிட்றாங்க. இந்த கோயில் திருவிழா முடிஞ்சிருச்சுங்க. போன மாதம் தாங்க முடிஞ்சிச்சு. நான் வரலங்க, இந்த கோயிலுக்கு வர ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. 15 நாள் மண்டகப்படி நடக்கும். லாஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு திருவிழா நடக்கும். அப்பா வந்து பூசாரியாக பரமசிவன் வந்துட்டு வேடம் போட்டிருப்பாங்க. அப்புறம் மன்மதன், ரதி, சின்ன பசங்க வேடம் போட்டு அங்கே கதையில் உள்ளபடி பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போகிறேன்னு தான் சொன்னேன், ஸ்வைனை விடலைங்க, போக வேணான்னு சொல்லிட்டாங்க. போக்கு மொட்டை போடுறதோட போய்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு நானுமே இருந்துட்டேன். லைட்டு மேலே உள்ள லைட்டு எரிய மாட்டேங்குதுங்க, தெரியல என்னன்ட்டு. இருட்டாகவே இருக்குது. மொபைலில் உள்ள லைட் அடிச்சுட்டு தான் நம்ம இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு லைட்டு எரியும், இந்த லைட்டுமே எரியலை பாருங்கள், இருட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் உள்ள லைட்டுமே எரியலை பாருங்கள். அங்கேயே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டு சாமியுமே கும்பிட்டாச்சு பாருங்கள். இந்த அம்மனுக்கு வந்துட்டு நம்ம மாவிளக்கு போட்டோமா, அம்மா போட்டாங்க. இந்த வீடியோ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போகிற வீடியோ. நாங்களுமே கிளம்பிட்டோம், ஆட்டோவில் தான் போகிறோம். பஸ்ஸு வந்துட்டு 11 மணிக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கொஞ்சம் நேரமாகவே வந்துருச்சுங்க. சரி போய் அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போகிறோம். அக்கா ஊருக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ஏறிட்டோம். ஒரு பஸ்ஸு தாங்க. இந்த அக்கா ஊருக்கு கூட பக்கமாக இருக்குதுங்க. இன்னொரு அக்கா பெரிய அக்கா ஊருக்கு தாங்க ரொம்ப தூரம் போகணும். இந்த வழி தாங்க நம்ம பூவாக்கு மொட்டை போட்டப்பட்ட கோயில், அது நல்லா பக்கம்தான். பஸ்ஸில் போனாலுமே நமக்கு வந்துட்டு 3/4 மணி நேரம் ஆகும். பஸ்ஸை விட்டு இறங்கி அதுக்கப்புறம் ஆட்டோவில் போனோம் அக்கா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம்தான். சரி ஓகே, நானுமே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். மணின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 4:30 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி அம்மா கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு. நான் உடனே கிளம்புறேன், அவ்வளோதான். சரி வாங்க ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.